தமிழகம் முழுவதும் மழைக்கால நோய் தடுப்பு சிகிச்சை அளிப்பதற்காக 416 நடமாடும் மருத்துவமனைகள் திட்டம் இன்று தொடங்கப்பட்டுள்ளது. சென்னையில் கூடுதலாக 30 நடமாடும் மருத்துவ குழுக்கள் சிகிச்சை அளிக்க இருப்பதாக சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக எமது செய்தியாளர் பாஸ்கரன் நடத்திய கலந்துரையாடலை இப்பொழுது பார்க்கலாம். மழையால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் சுகாதாரத்துறையின் நடவடிக்கை என்ன, மக்களுக்கான அறிவுரை என்ன என்பது குறித்து சுகாதாரத்துறை அமைச்சர் மற்றும் செயலரிடம் கேட்போம். என்னென்ன நடவடிக்கைகள் சுகாதாரத்துறையின் சார்பாக மழையால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் எடுக்கப்பட்டு வருகிறது? மாண்புமிகு நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் தொடர் நடவடிக்கைகள், தொடர் கண்காணிப்பு, முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை சுகாதாரத்துறை பொறுத்தவரையில் மிக சிறப்பாக எடுத்து வருகிறார்கள். அந்த வகையில் இன்றைக்கு ஏற்கனவே சென்னையில் 216 குழுக்கள், மருத்துவ குழுக்கள் ஆங்காங்கே பொது சுகாதாரத்துறை மற்றும் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை அதேபோல் மாநகராட்சியோடு இணைந்து களத்தில் இருந்து அவர்கள் பணியாற்றிக் கொண்டிருந்தாலும் கூட கூடுதலாக இப்பொழுது 30 நடமாடும் மருத்துவ குழுக்களை மாண்புமிகு அம்மா அவர்கள் அனுமதித்துள்ளார்கள். இந்த நடமாடும் மருத்துவ குழுக்களை பொறுத்தவரைக்கும் இவங்க நேரடியாக இந்த வெள்ளம் நீர் வடிந்த பகுதிகளுக்கு நேரடியாக அவர்களுடைய ஒவ்வொரு வீடு வீடாக சென்று அங்கேயே அவர்களுக்கு ஏதாவது அப்பர் ரெஸ்பிரேட்டரி இன்ஃபெக்ஷன், ஃபீவர், டைரியா போன்ற சின்ன குழந்தைங்களுக்கு இது ஏதேனும் அறிகுறி இருந்தால் அவர்கள்ட்ட கேட்டு அங்கேயே அவர்களுக்கு சிகிச்சை மிக சிறப்பாக அளித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நடமாடும் மருத்துவக் குழுவில் ஒரு மருத்துவர் இருக்கிறாங்க, செவிலியர் இருக்கிறாங்க, அதேபோல பார்மசிஸ்ட் இருக்காங்க, அதேபோல ஹெச்ஐ நம்ம என்று சொல்லக்கூடிய சுகாதார ஆய்வாளர் இருக்காங்க. இந்த சுகாதார ஆய்வாளர் பொறுத்த வரைக்கும் அங்கே அந்த ஒரு சாதாரண அந்த வீட்டில் இருக்கக்கூடிய தண்ணியில் பாத்திரத்தில் 0.5 mm குளோரின் இருக்கணும். டேங்க்ல அல்லது மற்ற லாரியில் இருக்கக்கூடிய அந்த வரக்கூடிய தண்ணியில் 2 ppm குளோரின் இருக்கணும். அந்த அளவை அவங்க பரிசோதிக்கிறாங்க. பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துறாங்க. காய்ச்சி நீரை குடிக்கணும், சுத்தமான நீரை பருகணும், நீங்க நம்முடைய சாக்கடை தண்ணி இந்த தண்ணி மிக்ஸ் ஆகுது நீங்க பாத்துக்கணும், தேவைன்னா குளோரின் பவுடர் போடணும், இப்படி என்ற அறிவுரை எல்லாம் மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மா அவர்களுடைய ஆணைக்கிணங்க மிக சிறப்பாக வீடு வீடாக சென்று அதுக்காக தான் இந்த பிரத்யேகமான மருத்துவ குழுக்கள்.